நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக்கான விஷயத்துலேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், அதாவது ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சு ஒரு பேசிக் கேண்டில்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் தெரிஞ்சவங்க, அதுலேருந்து அவங்களோட அதாவது அந்த டேர்ம் நேம் மட்டும் தெரிஞ்சு அதுலேருந்து வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி ஒரு எப்படி வந்து ஒரு என்ட்ரியிலேருந்து அடுத்து வந்து இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கம்பைன் ஐசிடி கான்செப்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அது மூலிமா ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற அளவு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிடும். அதாவது ஒரு சிம்பிளாக வந்து அந்த டெக்னிக்கல் நேம்னா என்னன்னு தெரிகிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக ஆரம்பிக்கக்கூடியது மார்க்கெட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இந்த இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி கான்செப்டாக இருக்கட்டும், ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு என்ட்ரி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் கான்செப்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் வந்து ஒரு ஓனா ஸ்ட்ராட்டஜி என்னோட பிளேலிஸ்ட்டில் நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத செக் பண்ணி இதுக்குள்ளே எல்லாமே வந்து டோட்டலாக இருக்கும். ப்ளஸ் அந்த அந்த கான்செப்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும், அது மூலியமாக நாம் எப்படி ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும், அந்த பில்ட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் இதில் தெளிவாக இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் என்னவோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் இதில் பேசாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி நான் தனியாக பேசலை. பட் வந்து நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு அனலைசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அனலைசிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா விதமான அந்த சைக்காலஜி எல்லாத்தையுமே வந்து அந்த அனலைஸ் மூலியமாகவே சொல்லியிருப்பேன். தனியாக சைக்காலஜின்னு சொல்லாமல் அந்த அனலைசிஸ்லேயே வந்து ஒரு ஒரு ட்ரேட் பண்ணும்போதும் ஒரு ஒரு கேண்டில் பார்க்கும்போதும் என்னென்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த கான்செப்டாவது புரியல, இந்த கான்செப்டாவது டவுட் இருக்குன்னா வந்து சொல்லுங்கள். நான் வந்து திரும்ப வந்து அதை டீப்பாக நடத்த ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரேட் பண்ணும்போது நம்ம சைக்காலஜியை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல மட்டும்தான் வந்து இந்த 80% ஒரு ட்ரேடிங்கோட பிஹேவியரே இருக்குது. ஏன் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த கேண்டில் வந்து இப்படி வந்தால் இப்படி மேலே போகும், இங்கே மேலே போயிடுச்சு, இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து நல்லா கேண்டில் மேலே போயிடுச்சு, இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சுன்னா நிச்சயமாக வந்து இது வரைக்கும் இந்த இடத்து வரைக்கும் கீழே வரும் அப்படின்றது வேணா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வேணா இருக்குமே ஒழிஞ்சு, பட் இந்த இடம் இங்கேருந்து இங்கே வரும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்படி இந்த ப்ராபபிலிட்டி தெரியாமல் இருக்கிறனால தான் வந்து ட்ரேடிங் வந்து இன்னும் ஒரு 200 வருஷமோ, ஆல்ரெடி ஒரு 200 வருஷம் 300 வருஷமோ, இன்னொரு 200 வருஷம் போகணும் அப்படின்னாலும் இந்த மூமெண்ட்ல என்ன நடக்கும், எப்படி இப்படி போயிட்டு வரும் அப்படின்றது தெரியாததுனால தான், அந்த நிச்சயமற்ற தன்மையினால தான் வந்து அன்சர்டினால தான் வந்து ட்ரேடிங்கே ஒர்க் ஆகுது. சரியா? அப்படி எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல இருந்து இப்படி தான் வரும், இன்னைக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட் 100 பாயிண்ட் ஏறும், இன்னைக்கு 200 பாயிண்ட் இறங்கும், திரும்ப 300 பாயிண்ட் ஏறும், திரும்ப 200 பாயிண்ட் ஏறும், இப்படின்ற ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதில் யாருமே வந்து மணி மேக் பண்ண முடியாது. அது ரீட்டைல் ட்ரேடர் வந்து நம்ம நார்மலாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நம்ம வந்து என்டர் ஆகிறதுக்கான அந்த டிக்கெட்டே கொடுக்க மாட்டோம். சரியா? இந்த சீக்ரெட்டில் தான் வந்து மொத்த ட்ரேடிங்கும் ஓடிட்டு இருக்கு. இது வெறும் ஸ்ட்ரக்சராக வந்து இது டேரெக்டாக இப்படி போயிட்டு இங்கேருந்து டேரெக்டாக வந்துட்டு இப்படி போகும்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே மணி மேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னவரையும் இருந்தவங்களே ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சவங்க எல்லாருமே வந்து மணி மேக் பண்ணியிருப்பாங்க. இன்னவரையும் எல்லாருமே வந்து ஒரு பில்லியனராவோ மில்லியனராவோ இருந்திருப்பாங்க. சரியா? அப்படி யாருமே கிடையாது. ட்ரேடிங் வந்து என்ன சொல்றது, பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் நம்ம வந்து எப்படி வந்து அந்த ட்ரேடிங் அணுகிறோம் அப்படின்றதுல தான் வந்து அது ஒரு சீக்ரெட்டே இருக்கு. இதை வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிற மிஷின், மேலே தட்டினா பணம், கீழே போட்டா பை, உடனே செல்லு அப்படின்ற மாதிரி பார்க்காம எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்படி பண்ணுவோம், ப்ராப்பராக பண்ணுவோமோ, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுவோமோ, ஆரம்பத்தில் இனிஷியல் அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா எப்படி ஸ்லோ பை ஸ்லோவாக தான் அது வியாபாரம் நடந்து நமக்கு வந்து அதை வருமானத்தை தருமோ, அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக வந்து நம்ம அதை கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு பிஸ்னஸுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படி செலவு பண்ணுவோம். இப்போ கடை வைக்க போகிறோம், அப்படி டீ கடை வைக்க போகிறோம் அப்படின்னா கூட ஒரு டீ கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா இல்லாமல் சிம்பிள் தொடங்க முடியாது. அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கணும், அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல இடமா பிடிக்கணும், ப்ளஸ் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அந்த டீ மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், வைக்கிற ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுபோல் சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் தான் வந்து நம்ம லாஸையும் வந்து
அந்த எக்ஸ்பென்ஸாக வந்து பார்க்கணும். ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸாக பார்க்கணும். இப்போ இன்றைக்கி வந்து இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இப்போ இது மந்த்லி சார்ட்டில் இருக்குது. ப்ரைஸ் வந்து நல்லா மேலே ஏறிடுச்சு, நல்லா கீழே வரும்ன்ற எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து இது டேரெக்டாக நம்ம கீழே போட்டோம்னா கீழே வந்துடும் அப்படின்னா, இது இந்த இடத்துக்குள்ளே இந்த கேண்டலுக்குள்ளேயே வந்து 1000 மூமெண்ட்ஸ் நடக்கும். மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ நடக்கும் அப்படின்னா 100 பாயிண்ட் 150 பாயிண்ட், ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் இல்லை 150 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகும். திடீர்னு 150 பாயிண்ட் மேலே போகும். இப்போ இந்த 150 பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு வாட்டி இது ஹிட் ஆச்சு அப்படின்னாலே நம்மளோட ப்ராஃபிட்டில் இல்லை நம்ம கேபிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 40% 50% அது காலி பண்ணிடும். நார்மலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட நிலைமையில சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்லி வந்து மார்க்கெட்டுன்றது அன்சர்டனிட்டி தான். என்னதான் நம்மளோட லாஜிக்கை வந்து நமக்கு எந்த விதமான குறையும் வைக்காமல் ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா 5 விதமான கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பண்ணணும். சரியா? அது வந்து ஒன்று கேண்டில் கன்ஃபர்மேஷனாக இருக்கணும், இன்னொன்று இஎம்ஐ, ஒன்று கேண்டில் கன்ஃபர்மேஷனு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயோட கன்ஃபர்மேஷனு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிபனாச்சி லெவல் அந்த கன்ஃபர்மேஷனு, அடுத்து வந்து அது எந்த ஜோனில் ஒர்க் ஆகுது, செஷன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது லண்டன் செஷனில் ஒர்க் ஆகுதா, ஏசியன் செஷனில் வருதா, இல்லை யூஎஸ் செஷனில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த செஷன் ஓப்பன் ஆகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுக்கும், ஒரு மேனிபுலேஷன் கொடுக்கும். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த 4 கன்ஃபர்மேஷனு ப்ளஸ் வந்து டெய்லி ரேஞ்சு, வீக்லி ஹை லோ, டெய்லி ஹை லோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஜோன் கிட்ட வரும்போது ப்ரைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஜோன் கிட்ட வந்து ப்ரைஸ் ரீட்டர்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து இந்த 4 கன்ஃபர்மேஷனும் நமக்கு கன்ஃபார்மாக இது வந்து திரும்ப ரீட்டர்ஸ் ஆக போது நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம். ப்ளஸ் வந்து டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் எடுப்போம். இவ்வளோதான் நம்ம பண்ணக்கூடியது. நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்க விஷயங்களோ அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட்டை வந்து மார்க்கெட்டை விட்டுறணும். இன்னைக்கு ஒரு நாள் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னு ட்ரேட் எடுத்தோம், நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியரே கிடையாது. எப்போ வந்து நம்ம கிரீடியாக ஐயோ ப்ரைஸ் மேலே போக போதேன்னு இந்த 4-5 கன்ஃபர்மேஷனையும் பார்க்காம என்னைக்கு வந்து அது ட்ரேடு போகுதே, நம்ம விட்டுட்டா அது மேலே போயிடுமேன்னு நினச்சி எடுக்கிறோமோ அது வந்து ஒரு நாள் 2 நாள் நமக்கு பலன் கொடுக்கும். 3வது நாள் நம்ம எடுத்த ப்ராஃபிட்டை மொத்தமாக அடிச்சுட்டு மொத்தமாக நம்ம கேபிட்டலையும் காலி பண்ணிட்டு கீழே போயிடும். சரியா? இந்த பொறுமையை, இந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ், சிஸ்டம் பேஸ் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்குறது தான் வந்து உண்மையுமே ஒரு லாங் டேர்முக்கான ஒரு சர்வைவல் திங்ஸ். இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறது ஒன்றுமே இல்லை. யாருமே இந்த மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்க கூட வந்து நீங்கள் திடீர்னு இன்னைக்கு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு $1000 மேலே போகும். அது வந்து பிகினர் லெக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு செல்லு போட்டிங்கன்னா திடீர்னு கீழே போகும். ஆனால் வந்து லாங் டேர்மில் இது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம எமோஷனலை தாண்டி, ஒரு ஸ்ட்ரக்சரை தாண்டி, எப்போ வந்து ஒரு சிஸ்டமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடை திறந்து வச்சுருக்கோம், நம்ம வந்து ஒரு கடை எடுத்து வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன். அந்த கடை திறந்தோடனே வருஷம் ஃபுல்லாக வியாபாரம் ஓடுவான்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா ஸ்ட்ராங்காக ஓடும். சீசன் டைமில் நல்லா ஸ்ட்ராங்காக ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாள் 3 நாள் ஓடும். மீதி 3 நாள் நீங்கள் மட்டும்தான் கடையில் இருப்பீங்க, காற்று ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அன்னைக்கு வருமானமே இல்லை அப்படின்றதுனால நம்ம அடுத்த நாளுக்கு நம்ம கடையை மூடிட்டு போகிறது கிடையாது. சரி, அடுத்த நாள் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பில், நம்பிக்கையில் நம்ம தொடர்ந்து கடை நடத்திட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் ட்ரேடிங் அணுகணும். நான் உள்ள ட்ரேடிங்கில் இன்னைக்கு நான் வந்துட்டாலே ஒரு $1000 ப்ராஃபிட் எடுத்து தான் வெளில போவேன், $100 ப்ராஃபிட் எடுத்து தான் வெளில போவேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து அது ரொம்ப உங்களை சுத்தமாக காலி பண்ணி விட்டுரும். நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட அணுகுங்க. ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். ஒரு பிஸ்னஸுக்கு வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணீங்களோ அதே போல் லாஸையும் வந்து அதை அந்த ஒரு எக்ஸ்பென்ஸாக பார்க்கணும். நீங்கள் எப்போ அந்த மைண்ட் செட், அதாவது இன்னும் சொல்ல போனால் இது வந்து உங்களோட மைண்ட் செட் தான் ஃபுல்லாகவே. மார்க்கெட் வந்து நியூஸ் ட்ரேட் போகட்டும், இல்லை எந்த ஒரு உங்களுக்கு எந்த வித நியூஸ்னால எதனால ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமல் கூட இருந்துட்டு போட்டோம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அப்பப்போ வேர்ல்டு வார் வருதா, இல்லை வந்து ட்ரம்ப் ஏதாவது சொல்கிறாரா, இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. இந்த சிஸ்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எல்லாமே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க. சரியா? கேண்டில்ஸ் இந்த 5 கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிட்டீங்க. கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குது, டெய்லி லெவலாக வீக் லெவலாக இருக்குது, செஷன் ஃபில்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இஎம்ஐ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஃபிபனாச்சி லெவலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இந்த 5-6 பண்ணிவிட்டு அது கரெக்டாக ரீட்டர்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே மேபி 100க்கு ஒரு 30 ட்ரேடு நீங்கள் கரெக்டாக எடுத்தாலே 30 ட்ரேடு உங்கள் ட்ரேட் வந்து வின் பண்ணால் கூட நீங்கள் ஸ்டில் வந்து லாஸ்ட்டில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. உங்கள் கேபிட்டலும் வந்து சேவாக தான் இருக்கும். நீங்கள் வேறு எதையும் கூட பார்க்க தேவையில்லை.
உங்களோட வேலை என்ன அப்படின்னா, முதல்ல இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, இந்த கேண்டில்ஸ் பின்னாடி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, இதை ஒரு சிஸ்டமாக மேக் பண்ணுறது. இது வந்து ஒன்லி இந்த ஃபோரெக்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகுமானா, எந்த நீங்கள் ஒரு இந்தியாவில் இருக்க நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோவாக இருக்கட்டும், எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் இந்த இதை அப்ளை பண்ணலாம். ஒன்லி யூ மேக் யுவர் ஓன் சிஸ்டம். சரியா? அதே போல் சிலருக்கு வந்து நிறைய வந்து டவுட்ஸ் வந்து நிறைய வரும். என்ன அப்படின்னா, எந்த டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்ட்டு, அதே போல் எப்போ தான் வந்து ட்ரேட் பண்ணணும், இல்லை ட்ரேடில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு பிகினருக்கு நிறைய வரக்கூடியது, இல்லை ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கவங்களுக்கே வரக்கூடியது. நம்ம வந்து நமக்கு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஏதாவது புது ஸ்ட்ராட்டஜி, யாருக்குமே கிடைக்காத ஒரு ப்ரோ லெவலில் யூஸ் பண்ணுறவங்க கிடைக்கக்கூடிய புது ஸ்ட்ராட்டஜி நம்ம கிடைச்சிச்சுன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணிடலாம், நம்ம வந்து லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற அது வந்து ஹோலி கிரில் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். இன்னும் நம்ம வந்து எதை கற்றுக்கணும் போல, அதனால தான் நம்மளாடி மணி மேக் பண்ண முடியல போல அப்படின்ற எண்ணத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதை ஃபாலோ பண்ணி தாவிக்கிட்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து புது புது வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கனால மட்டுமே வந்து நம்ம என்னைக்கும் வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் ஆக முடியாது. இது வந்து ப்ரூஸ் லீ சொல்கிற ஒரு சின்ன இதுதான் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், எல்லாருக்குமே நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்த வந்து 1000 கலையை ஒரு முறை கற்றுக்கிட்டவன பார்த்து வந்து நான் பயப்பட மாட்டேன். ஒரே கலையை 10,000 முறை யார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானோ அவனை பார்த்து தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாட் ஓன்லி ட்ரேடிங், எல்லாத்துக்குமே இதே ஸ்ட்ராட்டஜி தான். நம்மளோட கன்சிஸ்டன்சியும் நம்மளோட தொடர் பயிற்சியும், அதாவது நீங்கள் ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே வரீங்க, அந்த விஷயத்தில் என்ன உங்களுக்கு குறை தெரியுது அப்படின்றத அடுத்த நாள் சரி பண்ணுறது, அதை சரி பண்ணி அடுத்த நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. அது எப்போ வந்து உங்களோட நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களோட இயல்பாகவே, இப்போ வந்து ஒரு ட்ரேடிங் நான் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்னோட திங்கிங் எல்லாமே எங்கே போயிடணும், அந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஃப்ளைட்டை ஓட்ட போகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு விமானி வந்து வராரு அப்படின்னா, அவர் வந்து என்னதான் எக்ஸ்பெக்டாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். சரியா? ஏர் இவ்வளோ இருக்கணும், டீசல் இவ்வளோ இருக்கணும், இது எல்லாமே கண்டிஷன்ஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் வந்து வெறும் வந்து அவரோட கட் ஃபீலிங்னால நான் தினமும் வண்டி ஓட்டிருக்கேன், எப்படி இருந்தாலும் நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு பார்த்து ஓட்டுவாரா, இல்லை வந்து இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணிட்டு அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் அந்த வண்டியை ஓட்டுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து இந்த செக்லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு இதில் இதுவுமே ஒர்க் ஆனால் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு, ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல தான் நம்மளோட சிஸ்டமும், நமக்குன்னு ஒரு சிஸ்டம் மேக் பண்ணிடணும். சரியா? இப்போ நான் அந்த ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டேன்னா, இன்னைக்கு சார்ட்டில் வந்துட்டேன் அப்படின்னா, திடீர்னு வந்து இன்னைக்கு நியூஸ் வந்து வந்துருச்சு, ஈரானுக்கும் யூஎஸுக்கும் வார் வரப்போது, கண்டிப்பாக வந்து கோல்டு மேலே தான் போகும், ஸோ வந்து எதுவுமே பார்க்காம ஜஸ்ட் பை பண்ணி அப்படின்னு பை பண்ணி வச்சிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் போட்டால் 50 பாயிண்ட் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகும். சரியா? ஸோ வந்து என்றைக்குமே வந்து அதே போல் நம்மளும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடணும். இந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, நான் வந்து உருவாக்கியிருக்க சிஸ்டம் வந்து ஓகே, என்னோட பிளேலிஸ்ட் படி இஎம்ஐ வந்து கரெக்டாக இருக்கணும், அது வந்து டெய்லி ரேஞ்சோ இல்லை வீக்லி ரேஞ்சில் இருக்கணும், ப்ளஸ் வந்து அது வந்து ஃபிபனாச்சி லெவலில் ரீட்ரேஸ் பண்ணியிருக்கணும், செஷன் ஃபில்டரில் அதோட மேனிப்புலேஷன் எல்லாத்தையும் அது முடிச்சிருக்கணும். இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா, ப்ளஸ் இஎம்ஐ கிட்ட வந்தது அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆவேன். சிம்பிள். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பேன். அந்த மார்க்கெட் என்ன விதமான கண்டிஷனாக வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் ஒர்க் ஆகட்டும், என்ன பண்ணாலும் சரி, நம்ம சிஸ்டத்தை வந்து நம்ம என்றைக்கும் மாற்றவே கூடாது. நம்ம ஓன் சிஸ்டத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்படின்ற ஒரு டிசிப்ளின் வந்து உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா, லாங் டேர்மில் உங்கள் சக்ஸஸை யாருமே வந்து உங்ககிட்டேருந்து பறிக்க முடியாது. இது நாட் ஓன்லி ட்ரேடிங், நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கிட்டத்தட்ட இந்த ஒரு சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் வந்து ட்ரேடிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடியது, இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு. இன்னமும் வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன், ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா கிடையாது. பட் வந்து முன்னாடியோட மைண்டு தெளிவு, எனக்கு கிளாரிட்டி வந்து அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக நிறைவாக இப்போ தான் வந்து நான் ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸ் மைண்டுக்கே அணுக ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு மேலே தான் நானும் வளரணும். சரி, நான் மட்டும் வளரக்கூடாது, என் கூட சேர்ந்து சுற்றி இருக்கவங்களும் வளரணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, நான் 15 வருஷம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். சரியா? இந்த கிளாரிட்டி ஒன்று வந்துருச்சுன்னா அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து உங்களோட மெயின் விஷயமா ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, ரிசல்ட்டை வந்து மெயின் விஷயமா ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டண்டாக நிச்சயமாக வளர்ந்துடும். எப்போ வந்து உங்கள் மனநிலை வந்து
ஒரு ட்ரேடிங் எடுக்கும்போது சிம்பிளா உங்களோட நீங்க வந்து சரியா ட்ரேட் பண்றீங்களா தப்பா ட்ரேட் பண்ணீங்களா அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியோ நீங்க யூஸ் பண்ற நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்றது கிடையாது. சிம்பிளா என்னோட அனுபவத்துல நீங்க சரியா ட்ரேட் பண்றீங்கன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எப்போ ஒரு ட்ரேட் எடுத்துட்டு உங்க மைண்ட்ல வந்து பயமோ இல்லை வந்து கிரீடியோ இல்லாம ஒரு சிஸ்டம் மாதிரி எடுத்து போட்டுட்டு என்ட்ரியை போட்டுட்டு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு உங்களாட்டி சார்ட்டை மூடிட்டு வெளியில போக முடியும். ப்ராஃபிட்டை புக் பண்ணி இது டேக் ப்ராஃபிட்டோட ஜோன் மார்க் பண்ணிட்டு உங்களாட்டி எப்போ சார்ட்டை மூடிட்டு ஒரு பயமும் இல்லாமல் வெளியில போக முடியுதோ அன்னைக்கு தான் வந்து நீங்கள் ட்ரேடர் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு தான் வந்து நீங்கள் கரெக்டான இதில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் போட்டுட்டு ஐயோ மேலே போயிடுமோ ஐயோ ஸ்டாப் லாஸ் ஹீட் ஆகிடுமோ அப்படி என்ன பண்ணிடுமோன்னு இந்த சார்ட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு $1000 $10,000 ஏர்ன் பண்ணாலும் அது நீங்கள் தப்பான வழியில தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கா ஒரு நாள் உங்களை மொத்தமாக அடிச்சு விட்டு போயிட்டே வந்துடும். சரியா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு இரக்கமற்ற ஒரு குரு. அதாவது நீ டிசிப்ளினை தப்பாக ஃபாலோ பண்ண அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு $1 மில்லியன் இருக்கட்டும், $1 பில்லியன் இருக்கட்டும், $1 ட்ரில்லியன் இருக்கட்டும் அடித்து தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது $100 இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நீங்கள் எவ்வளோ அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட பின்புலம் என்ன எதுவுமே பார்க்காது. அதுக்கு தேவை டிசிப்ளினை ஃபாலோ பண்ணினா இல்லையா போயிட்டே அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ வந்து இந்த டிசிப்ளினை புரிஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டம் அப்படின்றத உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. அது இப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எப்போ எந்தவித எமோஷனும் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட்ன்றது கன்சிஸ்டண்டாக ஸ்லோவாக தான் வரும். எடுத்தோடனே வந்து நீங்கள் யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி இன்னைக்கு போட்டுட்டு $1 லட்சம் $2 லட்சம்லாம் வராது. அப்படி வர ட்ரேட் வந்து அது ஹோலி கிரிட் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படி ஒன்று இருக்கான்றது எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கான்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தெரியல. அப்படி இருந்தாலும் அது எனக்கு தேவையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்லோவாக ஒரு ஸ்டெடியாக எந்த வித பதட்டமும் இல்லாமல் நிறைவாக போகக்கூடிய ட்ரேடு தான் ஒரு ட்ரேடு. ஏன்னா வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து நான் அந்த ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ட்ரேட் எடுக்கிறது, அந்த ட்ரேட் எடுத்துட்டு நான் ஒரு இதை பை போட்டுட்டு மேலே போகணும் கீழே வரணும்னு வேண்டிகிட்டே உட்காந்துருக்காரு. நம்ம எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் மேலே போகணும் கீழே வரணும் அப்படி வேண்டிகிட்டே உட்காந்துருக்கிறது, நைட்டு பகலாக தூங்காமல் உட்காந்துருக்கிறது. அப்படி உட்காந்துருக்கும் போது என்ன நடக்கும்னா சம்டைம் வந்து மேபி நீங்கள் 2 நாள் 3 நாள் அந்த சஃபருக்கு அப்புறம் மேபி அந்த நீங்கள் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிடலாம். ஆனால் இந்த 3 நாள் வந்து உங்கள் உடம்பு உங்கள் ஹார்ட் பம்ப் பண்ண உங்களோட அந்த ரத்தத்தோட அளவு ஆக்சிஜனோட அளவு, அதாவது இது எப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமான உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் ஒரு 1 மணி நேரத்தில் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களோட அந்த கிரீடிக்காக இந்த ஒரு பயத்துக்காக, அது நார்மலாக சொல்லுவாங்க ஒரு இதயம் வந்து நார்மலாக துடிக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு செகண்டுக்கு 1200 முறை இதுவாகுது அப்படின்னா, இப்போ வந்து அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு பயமான சுச்சுவேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட அது வந்து 4 மடங்கு 5 மடங்காக துடிக்கும். இப்படி துடிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னா நம்மளோட ஆயுள்ன்றது பார்த்தீங்கன்னா மூச்சு கணக்குன்னு சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் வந்து பிறந்துட்டான் அப்படின்னாலே அவன் பிறக்கும் போதே வந்து அவன் ஆயுள் வந்து அவனோட மூச்சு கவுண்டை வச்சு அது நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம அதிகமான பயத்துக்கும் அட்ரினலின் சுரக்கிறதுக்கும் நம்மளோட திருப்திக்காகவும் நம்மளோட ஆசைக்காகவும் நம்ம வந்து அதை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அந்த எனர்ஜி டை ஆகி இப்போ நீங்கள் இயல்பை வந்து கேள்விப்படக்கூடாது 40 வயசு நல்லா தான் இருந்தார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நைட்டு படுத்தாரு காலை எந்திரிக்கல இப்படின்ற சொல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டங்களும் அவங்க மன உளைச்சல்களுக்கான அது மூலியமா அவங்க சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் வந்து கூடு மாதிரி ஆயிடுறது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ இது இருக்குது. நீங்கள் 2-3 நாள் நீங்கள் இந்த பயத்திலேயே வந்து ட்ரேட் பண்ணும்போது, அதாவது உங்கள் லைஃப் டைமில் இன்னொரு 3 வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மொத்த எனர்ஜியும் மொத்த பிராண எனர்ஜியும் நீங்கள் வந்து அந்த 3 நாளில் வந்து செலவு பண்ணிடுவீங்க. இப்படி எடுக்கிறது நீங்கள் அப்படி சம்பாதிச்சு ஒரு 40-45 வயசு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நிம்மதியாக அதை செலவு பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்கள் உடம்புல எந்த விதமான இம்யூனிட்டியுமே இருக்காது. ஸோ ட்ரேடுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசு வந்து பயத்திலையோ அது நடுக்கத்திலேயோ இருக்கக்கூடாது. ஒரு ட்ரேட் போட்டிங்கன்னா ஜஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற மாதிரி கரெக்டாக இது போச்சா, இங்கே வந்துச்சா, இங்கே ட்ரேட் எடுத்தீங்களா, ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா, வெதர் இது டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம் இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணலாம், எது வேணாலும் நான் முதல்ல இந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருது அப்படின்னு தெரியணும். இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இந்த ட்ரேட் எடுக்கும்போது
இந்த $40 லாஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டு உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ட்ரேடில் வந்து சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ட்ரேடில் வந்து முதல்ல உயிர் வாழ்றது, அதாவது நம்ம கேபிட்டலை சர்வை பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம். அதுதான் வந்து உண்மையாலுமே நம்ம வந்து லாங் டேர்முக்கான ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சீக்ரெட்டுமே. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சார்ட்டுக்கு போவோம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சிஸ்டம் நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருக்கோமோ, நான் எப்படி அனலைஸ் பண்ணுறனோ அதே மெத்தட் தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஈகுள் ஐ 360 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் எல்லாத்தையுமே போட்டிருப்பேன். சரியா? நம்ம எப்போதுமே வந்து சார்ட்டை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் பார்க்குறது. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வாங்க போகிறேன். ஒரு கம்பெனி வாங்க போகிறேன்னா நான் என்னென்ன பண்ணுவேன், இப்போ ஒரு நிலம் வாங்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், அந்த லேண்ட் வந்து இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருக்குது, ஒரு 3 ஓனர் வரைக்கும், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 ஓனர் இல்லை 2 ஓனர் வரைக்கும் செக் பண்ணணும். அவங்களுக்கு யார் விற்றுருக்காங்க, அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, இதை வாங்கலாமா, இதை வாங்கினா நமக்கு ஃபியூச்சரில் வந்து நல்ல வேல்யூ போகுமா, என்ன வேல்யூவில் பத்திரம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த இடத்துல பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, 4 கார்னர்களும் வந்து கரெக்டான இது இருக்கா, இங்கேருந்து ரோடு வசதி இருக்கா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, இப்படி வந்து ஒரு நார்மலான ஒரு ஒரு சின்ன இடம் வாங்கினா கூட நம்ம இந்த பேசிக் திங்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணுவோம். அதே போல தான் இதையும் வந்து எந்த ஒரு சார்ட்டில் ட்ரேட் பண்ண போனாலும் சும்மா வந்து கோல்டு சார்ட் ஓடிட்டு இருக்கு, நியூஸில் போட்டாங்க எனக்கு ஏற போகுது இறங்க போகுதுன்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி கிரீடில் பண்ணாமல் எப்போதுமே ஒரு ப்ராப்பரான அனலைஸ் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியணும். சரியா? மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தயவு செஞ்சு புரிஞ்சால் மட்டுமே அந்த விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு அந்த விஷயம் புரியல அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏதோ பணம் போட்டால் இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்துருமோ, இன்னைக்கு வந்து டபுள் ஆகிடுமோ ட்ரிபிள் ஆகிடுமோ நினைக்காதீங்க. அது இன்னைக்கு ட்ரிபிள் ஆன மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தன் வந்து ஒரு லோட்டரியில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லாட்டரியில் வந்து ஒரு 1000 ரூபா போட்டு 10,000 ரூபாய் எடுத்துட்டான் அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு அவன் வச்சுட்டு திரும்ப அந்த 1000 ரூபாய்க்கு மட்டும் தான் லாட்டரி எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் திரும்ப அந்த லாட்டரி தான் போடுவான். அதே மாதிரி தான் வந்து இந்த ட்ரேடிங்கும். நீங்கள் ஒரு வாட்டி எடுத்துட்டீங்க, ஒரு லக் இல்லை பை லக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த காசை விட அதிகமான காசை நீங்கள் உள்ளே தான் போடுவீங்களா அணிஞ்சு அந்த காசை அப்படியே சேவ் பண்ணிட்டு எடுத்துட்டு திரும்ப போயிட மாட்டீங்க. ஏன்னா வந்து இது ஒரு 1000 ரூபாயை 10,000 ரூபாய் ஆக்க முடியும் போது, நான் இன்னொரு 10,000 ரூபாய் போட்டேன்னா 1 லட்ச ரூபாய் ஆக்க முடியாது அப்படின்ற திங்கிங் தான் வந்து எல்லாருக்குமே வரும். இது நார்மல், எல்லாருக்குமே ஒரு நார்மல். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு லாங் டேர்ம் வியூவில் வந்து பார்க்கணும். சரியா? சரி, இப்போ வந்து நம்ம மந்த்லி சார்ட்டில் இருக்கிறோம். எப்போதுமே நம்ம அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி தான். நான் திரும்ப திரும்ப பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நீங்கள் உங்களாடி புரிஞ்சிக்க முடியும். சரியா? சரி, இப்போ வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்கிறோம். மந்த்லி சார்ட்டில் வந்து என்ன நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது. 3445 கிட்டத்தட்ட 3450 லெவலில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னும் வந்து ஒரு கன்சாலிடேஷனே நடக்கல. எங்கேயுமே ஒரு செல் கேண்டிலே பார்க்க முடியல. ஃபுல்லாகவே வந்து பையில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐலாம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். இது வந்து 20 இஎம்ஐ, இது 50 இஎம்ஐ, 100 இஎம்ஐ, 200 இஎம்ஐ. சரியா? 20 இஎம்ஐ வரத்துக்கே வந்து ப்ரைஸ் வந்து 3567 அந்த ரேஞ்சில் தான் வந்து 20 இஎம்ஐவே இருக்குது. ஸோ அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 5200. 5200 3500 கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் கீழே தான் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ரீட்ரேஸ் ஆகிற ஜோனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னா 3500 தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோனாகவே இருக்குது மந்த்லி லெவலில். ஸோ அது வரைக்குமே வந்து இது 3500 வரைக்கும் வரது வரைக்குமே வந்து ஸ்டில் வந்து இது கன்சிடர் வந்து பை தான். எதை பொறுத்த வரைக்கும், மந்த்லி லெவலை பொறுத்த வரைக்கும் இது கன்சிடர் வந்து பை தான். சரியா? சரி, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், வீக்லி லெவலுக்கு போவோம். வீக்லி லெவலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படிதான் வந்து இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து கோல்டில் மட்டுமே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், கோல்டு மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க பட்சத்தில் மந்த்லி லெவலில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இது வரைக்கும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் மந்த்லி லெவல் போவேன்னா வீக்லி லெவல் வந்து உங்கள் அனலைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீக்லி லெவலு, டெய்லி லெவலு அதை மட்டுமே நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து ட்ரேடை வந்து இது பண்ணலாம். சரியா? வீக்லி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி லெவலில் நமக்கு 3500க்கு மேலே நமக்கு எந்த விதமான சிக்னலுமே காட்டலை. சரியா? இந்த லெவலோட நமக்கு வந்து வேற எந்த விதமான ஒரு ரீட்ரேஸ் ஒன்றுமே காட்டல. பட் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்ட்ரக்சர் எடுத்து போயிட்டு இருக்கு. மந்த்லி லெவலில் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒரு கன்சல்டேஷன் காட்டியிருந்தது, சின்ன கன்சல்டேஷன் காட்டியிருந்தது. பட் வீக்லி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இந்த இடத்த வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு
ஒரு பிரேக் அவுட், அதாவது ஒரு கன்சாலிடேஷன் ஜோனை வந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு ஹெல்தியான இது கொடுத்து நார்மலாக என்ன பண்ணும், இங்கேயே வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்து திரும்ப தான் மேலே போகும். பட் வந்து இந்த வீக்லி லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கீழே வரல, நல்ல ஒரு மூவ் மேலே போயிடுச்சு. சரியா, நல்ல ஒரு மூவ் மேலே போயிட்டு மேலே போனாலும் திரும்ப என்ன பண்ணும், ப்ரைஸ் வந்து நார்மலான பிஹேவியர் வந்து இது வரைக்கும் கூட வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த இதில் 50% இந்த கேண்டில் வரைக்கும் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வரைக்கும் கூட வந்துட்டு திரும்ப தான் வந்து ஒரு ஹெல்த்தியான ரிட்டேஷன் எடுக்கும். பட் இங்கே வந்து நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டியூஷன் மூவு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்னும் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு ப்ளஸ் ஆர்டர் பிளாக்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து ஸ்டீல் வந்து வேலிடாக தான் இருக்குது. இன்னும் இதெல்லாம் எடுக்கல. ப்ரைஸ் வந்து எப்போ திரும்ப இங்கே வருதோ அப்போ வந்து இந்த இதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து மேலே போகும். சரியா, கொஞ்சம் தூரம் மேலே இந்த இடத்துக்கு வரும்போது ப்ரைஸ் வந்து எடுத்துட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்ப அந்த ரியாக்ஷன் காட்டிட்டு திரும்ப கொஞ்சம் கீழே வரும். சரியா, ஸோ வீக்லி லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி லெவலில் 20 EMA வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4536 இருக்குது. ஸோ அது வரைக்குமே வந்து ஸ்டீல் வந்து பை தான். இன்னொரு 600 பாயிண்ட் கீழே வந்தாலுமே நமக்கு வந்து ஸ்டீல் வந்து பை தான், கன்சிடர் வந்து பை தான். ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக. இப்போ ஹையர் டைமில் இருக்க டைரக்ஷன் வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு கீழே இங்கேருந்து வந்தது அப்படின்னா, இப்போ கீழே வந்தது அப்படின்னா நம்ம இங்கேருந்து செல் எடுக்கிறது ட்ரை பண்ணோமா அப்படின்னா அது வந்து ஆபத்தானது. எப்போதுமே வந்து நமக்கு இங்கே ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து அங்கேருந்து வந்து ரீட்ரேஸ் ஆகி பைக்கு போச்சு அப்படின்னா நம்ம பை தான் எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ பை தான் வந்து அன்லிமிட்டடாக போகும். செல் வந்து எப்போ வேணாலும் வந்துட்டு ஜஸ்ட் வீக் வச்சுட்டு திரும்ப உடனே உங்களுக்கு நமக்கு மேலே போயிடும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு பையில் தான் இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பையாக இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே ஒன்லி பை ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் பார்க்கணும். செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்லி ஸ்கேல்பிங்க்கு வேணால் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வரும்போது தெரிஞ்ச ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பை ட்ரேட் மட்டும்தான் எடுக்க ட்ரை பண்ணணும், செல் ட்ரேடு எடுக்கக்கூடாது. சரியா, அதுக்காக தான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். அதாவது கண்டினியூ த ஃப்ளோ, ஒரு ஆறு எப்படி போதோ எந்த திசையில் போதோ அந்த திசையிலே நீங்கள் நீந்தி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஸ் எனர்ஜி ஆகும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்து ஏதாவது ஒரு இது கிடைக்கும் போது நீங்கள் வெளியாகிடலாம். நீங்கள் வந்து ஆற்றை எதிர்த்து போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 100 அடி போகிறதுக்குள்ளேயே வந்து உங்கள் மொத்த எனர்ஜி லாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களாட்டி அதுலேருந்து அந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. என்றைக்கும் வந்து ஆறு எதிர்த்து ஓடக்கூடாது. ஆறு எந்த திசையில் போதோ அந்த திசையில நீந்தி ஓடினீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து கரையேறி வெளியே வந்துடலாம். சரியா, சரி ஓகே, அடுத்த டெய்லி சார்ட்டுக்கு போவோம். சரியா, நம்மக்கிட்ட என்னதான் இண்டிகேட்டர் இருந்தாலும் என்றைக்கு வந்து எல்லா இண்டிகேட்டரையும் ஒரே டைமில் ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. ஸோ வந்து அது வந்து சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்குற ஒரு இதையே கெடுத்துரும். சரியா, என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியாமல் ஆக்கிடும். சரியா, நான் வந்து இப்போதைக்கு இஎம்ஐ மட்டும் வச்சுருக்கேன். இதை கூட நீங்கள் டெலிட் பண்ணிட்டு பார்க்குறதுனா கூட சார்ட்டை வந்து ஃபுல்லாக பார்க்குறதுனா கூட நீங்கள் பாருங்கள், தப்பு கிடையாது. இது வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணல அப்படின்றனால நான் இஎம்ஐ வச்சுக்கிறேன். சரியா, நமக்கு டே லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இதே போல் இன்னொரு விஷயம் கவனிங்க. இந்த இஎம்ஐ வச்சே நீங்கள் வந்து சார்ட் வந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த இஎம்ஐக்கு ஒரு இஎம்ஐக்கு உள்ள கேப்பை பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு கேப் இருக்குது. ப்ளஸ் வந்து இது எல்லாமே வந்து மேல் நோக்கி இருக்குது. இஎம்ஐ வந்து மேல் நோக்கி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இது என்ன அப்படின்னா இது வந்து கன்சிடர் வந்து ஒரு ஹெல்த்தியான மூமெண்ட்டாக போயிட்டு இருக்கு. பை வந்து ஹெல்த்தியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு அசெண்டிங் பேட்டர்ன் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணுது. சரியா, இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு அசெண்டிங் பேட்டர்ன் மாதிரி ட்ரை பண்ணுது. இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி இன்னொரு இது கூட வச்சுட்டு மேபி இப்படி வரலாம், அப்படி இல்லைன்னா இதை கண்டினியூ பண்ணலாம். பொதுவாக வந்து இது வந்து இப்படி நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பை ட்ரெண்ட்லேருந்து போய் இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா மூணாவது இதில் வந்து மேபி உடச்சிட்டு ஒரு 60% வந்து ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் இது வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி அதோட டைரக்ஷனை வந்து கண்டினியூ பண்ணுதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுதான்றத பண்ணோம். என்னோட அனாலிசிஸ் படி மேபி இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு 1 2 இன்னொரு இது கொடுத்துட்டு மேபி வந்து ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் கூட மேபி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து சர்டனாக இதை நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போதுமே வந்து ட்ரேடிங்கை வந்து நம்ம ஒரு ப்ராபபிலிட்டியாக மட்டும்தான் பார்க்கணும். ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடாது. இப்படி தான் போகும், நான் இப்படி தான் வாங்க போகிறேன், 100 டாட் இங்கே வாங்கி வச்சுட்டு உட்கார போகிறேன் அப்படின்னு உட்காரக்கூடாது. இப்படி வந்தால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்மளோட இதுவாக இருக்கணும். இங்கே வந்துட்டு இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா நம்ம ஒரு செல் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். சரியா, சரி ஓகே. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இது டே டைம் ஃபிலிம் இருக்கா,
சரியா? டேல வந்து உங்களுக்கு எங்க வந்து வேலிடான ஒரு லாஸ்ட் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிருக்குன்னா இதுதான். பிரைஸ் வந்து இங்க ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை பிரேக் பண்ண முடியாம இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு இதுக்கு இங்க ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் இந்த லெவலில் இதெல்லாம் வந்து ஹையர் லோ அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஹையர் லோ அப்படின்னா ஓரளவுக்கானாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்கணும். சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இங்கே வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரதெல்லாம் சின்ன சின்ன இந்த நாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நாய்ஸஸ் தான். இதெல்லாம் வந்து செல்லு கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இது ஃபார்ம் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இப்படி ஒரு போக ட்ரை பண்ணுது. சரியா? ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது போயிடுச்சா, இங்கே போயிடுச்சா, இந்த இது தாண்டி கீழே வந்தால் தான் வந்து இதை வந்து செல்லு. சரியா? இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் தான் செல்லு. பட் வந்து இங்கே போயிட்டு இது வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து இதோட கேண்டில் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து விக் மட்டும் வச்சு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணியிருக்கு. சரியா? இந்த இடத்துக்கு 4400 4500 கிட்ட இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை மட்டும் கிராப் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து உடனே மேலே ஏறிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து கன்சிடர் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லு கிடையாது. ஸ்டில் வந்து இது வந்து பை தான். இந்த இடத்த உடச்சி மேலே போகிற வரைக்கும் ஸ்டில் வந்து இது வந்து கன்சிடர் வந்து பை தான், பை ட்ரேடு தான். சரியா? அதே போல் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 50 EMA உடச்சி 100 EMA கிட்ட பாதி வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து ரீட்டஸ் ஆயிருக்கு. இது வந்து சொல்ல போனால் இந்த 50 EMAலேருந்து வந்து கரெக்டாக ரீட்டஸ் எடுத்துருக்கு. இது வந்து 20 EMA கிட்டே வந்து ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 20 EMA வந்து எங்கே இருக்குன்னா 5034 20 EMA இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து 5034 போச்சுன்னா நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு ரீட்டஸ் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்கேருந்து வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு 4814 மேபி வந்துட்டு இப்படி பொறுமையாக வந்து நமக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் இப்படி செல்லானா கூட இப்படி ஒரு ஸ்டெப்பாக கீழே இறங்கிட்டு திரும்ப கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லெவல் வந்து ஃபுல்லாக கீழே வரும். சரியா? இதுக்கு தான் வந்து நம்ம இஎம்ஐ கன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? இஎம்ஐ கன்ஃபர்மேஷனுக்கு எப்போல்லாம் ட்ரேட் வருதோ ப்ரைஸ் வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஒரு சின்ன ரீட்டர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அது எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதை பொறுத்து வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி வந்து எதிர்பார்க்கலாம். அந்த என்ட்ரி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட 5 கன்ஃபர்மேஷனும் கேண்டில் கன்ஃபர்மேஷனு, இஎம்ஐ, ஃபிபனாச்சி லெவலு ப்ளஸ் வந்து அந்த ஜோன் வந்து எந்த இடத்துல ஒர்க் ஆகுது, வீக்லி ஹை லோவா இல்லை டெய்லி ஹை லோவா எந்த இடத்துல ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து அந்த ட்ரேடை வந்து எடுக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து டெய்லி லெவலில் ஒரு செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் காட்டுது. அதாவது இந்த செல்லு வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் இருக்குது, 5035. பட் வந்து இது இங்கேருந்து இப்படியே நேரம் நடக்குமா இல்லை இப்படி போயிட்டு திரும்ப வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸ்ட்ரக்சர் படி இது வந்து இங்கேருந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5035 லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டேரெக்டாக இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து நேராக வந்துடுமா இல்லை திரும்ப போயிட்டு 5300 டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 மணி நேரம் கேண்டில் வந்து வச்சிருக்கேன், நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னோட அனாலிசிஸ்க்கு எனக்கு வந்து கொஞ்சம் கேண்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் ஓகே, ஒரு 4 hour 1 hour மாதிரி ரொம்ப உடனே ரியாக்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால வந்து நான் வந்து அந்த கஸ்டம் இண்டிகேட்டர் ரைஸ் பண்ணி அந்த டைமிங் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் வந்து என்ன கதைன்னா இப்போ ஒரு கேண்டில் உருவாக்குறதுக்கும் உங்களுக்கு வந்து 6 மணி நேரம் எடுக்கும். சரியா? இந்த 6 மணி நேரம் கேண்டில் என்ன நடக்குது அப்படின்றது கூட நீங்கள் அதை ஹைலோ மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும். சரியா? இப்போ இந்த 6 மணி நேரம் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஓடிட்டு இருக்கு. சரியா? பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசெண்டிங் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லெவல் வந்து அந்த ஹையை வந்து தாண்டலை. ஸோ இது வந்து ஒரு சின்ன வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? இங்கே வந்து ஒரு ஹை கொடுத்துருக்கு. திரும்ப வந்து இந்த இதுக்குள்ளே நடக்குதா மீட்டர்லாம் நடக்குது. சரியா? ஸோ இது வரைக்கும் போயிட்டு மேபி இது வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? இது வந்து ஒரு செல்லுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் வந்து இந்த இடத்துல இருந்து ரியாக்ட் பண்ணி இது கீழே வருதா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? ஸோ இந்த நேரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், நார்மலாக வந்து ஒரு பை ஸ்ட்ரக்சரில் இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இப்படி கொடுத்துருக்கணும். பட் ஆனால் இதை வந்து பிரேக் பண்ணி கொடுக்கல. சரியா? ஸோ இந்த அடுத்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து கன்சல்டேட்டிவ்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கல. இதுக்குள்ளே எல்லாமே இன்டர்னலாகவே வந்து பை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை உடைச்சாதான் வந்து ஃபுல்லாக நமக்கு பை. சரியா? ஸோ இதுக்குள்ளேயே நடந்துட்டதுனால மேபி நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இங்கே வந்து செல் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். சரியா? பட் ஆனால் இது வந்து இங்கேருந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே கரெக்டாக டச் ஆன உடனே திரும்ப வந்து பொறுமையாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது மேலே ஏறி இந்த ஜோன் வரும்போது, அதாவது இது ஒரு லைன் ஸ்டேரியா, இந்த லாஸ்ட் ஹையர் வந்து லாஸ்ட் லோவர் ஹை வந்து ரெண்டுமே ஒரே ஜோனில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது எப்படி நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக ஃப்ரைடே கிட்ட அதே லெவலுக்கு வந்துச்சு. அடுத்த மண்டே பார்த்தோம்னா இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சர் அழகாக இதை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப அந்த பழைய லோவர் ஹையை வந்து சப்போர்ட்டாக எடுத்து திரும்ப வந்து இப்படி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இந்த ட்ரேட் நடக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியாக இல்லை. இது வந்து ஒரு இன்டிசிஷனாக தான் இருக்குது. மேலே போகலாமா கீழே உடச்சிடலாமா அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கேண்டில்ஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை, செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ண புஷ் பண்ணுறாங்க. பட் வந்து பையர்ஸ் வந்து கீழே விடவும் இல்லை, புதுசாக வந்து என்ட்ரியை வந்து புதுசாக வந்து நான் என்ன சொல்கிறது நிறைய லாட்ஸை வந்து உள்ளே கொண்டுட்டு வரவும் இல்லை. ப்ரைஸ் வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. செல்லர்ஸ் வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும்போது இல்லை நியூஸ் வந்து இதுக்கு ஃபேவராக இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே வந்துடும். எப்போ வந்து புதுசான ஒரு இது வந்து லாட்ஸ் வந்து உள்ளே வரலையோ, புதுசான பை வந்து உள்ளே வரலையோ, அப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி பார்க்கும். அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் செல்லர்ஸ் வந்து கீழே புஷ் பண்ணி நார்மலாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு வந்து ஒரு என்ட்ரி வந்து வெயிட் பண்ணி பார்க்கும். சரியா? ஸோ மேபி அடுத்த என்ட்ரி வந்து நம்ம 5078 50 EMI ஜோனாக பார்க்கலாம். இல்லை 5146 ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்துருச்சு ப்ரைஸு. ஸோ அடுத்த என்ட்ரி 5078 இல்லை 5040 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து 5000 ஜோனில் வந்து அடுத்த சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி அந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நமக்கு நல்லா வந்து கிட்டத்தட்ட 4803 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? ஸோ இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த லாஸ்ட் லோவர் ஹையை உடச்சிச்சு. லாஸ்ட் லோவர் ஹையை உடச்சி நியூ லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே லாஸ்ட் லோவர் ஹையை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஜோனை கிராஷ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இதை உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு எங்கே அப்படின்னா மேபி இந்த இடம் 5040. இதை உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு 4880 அப்படின்ற ஜோனு. அடுத்து எங்கே சப்போர்ட் நல்ல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா 4803. இந்த 4803 வந்து உடச்சிருச்சு அப்படின்னா இந்த 6 மணி நேரத்தில் வந்து இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரெல் ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இது அவ்வளோ சீக்கிரம் மாறாது. மேபி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்படி திரும்ப ஒரு சப்போர்ட் கொடுத்து மேபி 5000 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மேபி வேணால் ப்ரைஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்க பட்சத்தில் இதை உடச்சி கீழே வரும். சரியா? ஸோ இப்போதைக்கு நம்மளோட 4 கீ லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து செல் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் 5120, அடுத்து 5074, அடுத்து 5040, அடுத்து 4988. அதை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்து வந்து 4920, 4880. இதை கடைசி இதோட பை ஸ்ட்ரக்சர் வந்து முடியறது என்னன்னா 4803. இந்த 4803 தாண்டிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டெல் ஸ்ட்ரக்சருக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்குமே 4803 போகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டில் வந்து கன்சிடர் வந்து பை தான். சரியா? சரி, ஓகே. அடுத்து இன்னும் கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இது வந்து நானும் ஒரு 270னா கிட்டத்தட்ட 424 இது 4.5 மணி நேரம் கேண்டில் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் 4 மணி நேரம் நார்மலான கேண்டில் வச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்து மினிட்ஸில் வச்சுருக்கேன். என்னோட ஒரு சின்ன இதுக்காக நான் வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. உங்களுக்கு சார்ட்டோட பேட்டர்ன்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 EMI வந்து ட்ரேட் ஆகுது. 20 EMI ஜோனில் வந்து ட்ரேட் ஆகுது. ப்ரைஸ் வந்து அதை கட் பண்ணுது. திரும்ப வந்து இதை வந்து பிக் மட்டும் வச்சுட்டு இதை வந்து பாடி வந்து க்ளோஸ் ஆக மாட்டேது. பார்த்தீங்கன்னா இந்த 20 EMI தாண்ட மாட்டேது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப பையர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ரேஞ்ச் வந்து 5110, அதுக்கு அடுத்தது வந்து 5048 நமக்கு ப்ரைஸ் வந்து வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? ஏன்னா இங்கே வந்து பைக்கான எந்த நியூ இதுவுமே வந்து தெரியல. நிறைய வந்து ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்து உடைக்க ட்ரை பண்ணுது. கேண்டில்ஸை வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வந்து எதுவும் ஸ்ட்ராங் பாடியோட பை கேண்டில் வந்து எதுவும் ஃபார்ம் ஆகலை. சரியா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அக்குமுலேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
இன்ஸ்டியூஷன் வந்து இந்த இடத்துக்கிட்ட நமக்கு எல்லாருக்குமே செல் ஆக போகிற மாதிரி காட்டிட்டு நம்மளை எல்லாரையும் செல் பண்ண வச்சுட்டு அந்த என்ட்ரி எல்லாத்தையுமே ஹிட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப பை கொண்டு போய் 5300 5350 மாதிரி கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூட கீழே கொண்டுட்டு வரலாம், இல்லை டேரெக்டாக வரலாம். இது ரெண்டு விஷயத்துல எது வேணால் நடக்கலாம். பட் வந்து முடிஞ்ச மோஸ்ட்லி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எல்லாருக்குமே ஆப்வியஸாக செல் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா இன்ஸ்டியூஷன் வந்து நம்ம செல் என்ட்ரியை ஃபுல்லாக நம்ம செல் என்ட்ரி போட வச்சுட்டு அந்த செல் என்ட்ரியை ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் மேபி இங்கேருந்து கொண்டுட்டு வரலாம், இல்லைனா நல்லா மேலே கொண்டுட்டு போய் 5300 வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு 5350 வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூட கீழே கொண்டுட்டு வரலாம். சரி, இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? எப்போ ஒரு ஜோன் ஆப்வியஸாக நமக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் பார்க்கக்கூடாது. எங்கே வந்து ஒரு வெளிப்படையான ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுதோ அங்கே ஆபத்தும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. இப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 90 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனை பார்ப்பேன். அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே வந்து என்ட்ரி ஆக போகிறேன்னா மட்டும்தான் வந்து அங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பேன். மற்றபடி அதை வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷனை எடுக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ வந்து ஒருத்தருக்கு நான் இப்போ இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டைம் ஃப்ரேமும் என்னோட மனநிலையும் உங்களோட மனநிலையும் ஒரே மனநிலை கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பைக் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். பைக் எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 150க்கு மேலே ஓட்டினா தான் அவருக்கு வந்து வண்டி ஓட்டின ஃபீலே கிடைக்கும். இன்னொருத்தருக்கு 40 60க்கு மேலே ஓட்ட ஆரம்பிச்சனாலே அவருக்கு வந்து அவரோட கண்ட்ரோல் வந்து இழந்த ஆரம்பிச்சிருவாரு. இப்போ 2 பேருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கான கண்ட்ரோல் வந்து ஒரே இது அப்படின்னு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒருத்தருக்கும் வேற. இதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக 40லையும் போவேனா, ரொம்ப அதிகமாக 100 120லையும் போவேனா, 60 இல்லை 70 போனீங்க அப்படின்னா உங்களாட்டி ஓரளவுக்கு ஏதாவது திடீர்னு வந்து ஏதாவது குறுக்கால வந்துடுச்சு அப்படின்னா உங்களாட்டி பிரேக் பட்டு நிறுத்த முடியணும். கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணும். அதுதான் வந்து உங்களோட லெவலு. ஸோ வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்க முடியாது. நம்ம ரிஸ்க் எடுக்கிறதா ரோட்லேயே வண்டி ஓட்டாமையும் இருக்க முடியாது. நம்ம வந்து அதுக்காக வந்து நான் ஓவர் ரைட் பண்ணுன்றதுக்காக 120 150லேயே நான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் சரியான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 70 80 ஆவரேஜா அந்த 70 80ன்றது எனக்கு 70 80 இருக்கும், ஒருத்தருக்கு வந்து 60 50 60 இருக்கும். சரியா? அது அவங்களோட மனநிலையும் அவங்களோட உடல் இதையும் பொறுத்தது. சரியா? அதே போல தான் ட்ரேடிங்கில் இப்போ வந்து சிலருக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை 20 மினிட்ஸ் கேண்டிலோ வந்து அவங்களுக்கு வந்து ஓகே இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அடுத்த டைம் ஃப்ரேம் எது அப்படின்னா 1 hour தான். 1 hour இல்லை வந்து 90 மினிட்ஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம். உங்களோட இதை எடுத்துக்கலாம். இல்லை வந்து அவர் வந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா 4 ஹவர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம். 1 hour வந்து ஒரு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸை வந்து ஜஸ்ட் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு அனைல்மெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா? 15 மினிட்ஸை வச்சு ட்ரேட் கன்ஃபர்மேஷனை பண்ணக்கூடாது. அது போல் நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஒருத்தருக்குமான உங்களுக்கான டைம் ஃப்ரேம் எது அப்படின்றத நீங்கள் தான் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி உங்களோட அதாவது அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள், வேண்டாம் ஒன்றும் இல்லை. எந்த டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது உங்களாட்டி வந்து ஓரளவுக்கு பயம் இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவாக இப்போ இந்த இடத்துல இங்கே இது வந்து 90 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது. இப்போ இந்த 90 மினிட்ஸில் வந்து இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இந்த லாஸ்ட்டுக்கு இதை உடைக்காமல் மேலே போகுது. சரியா? ஸோ இப்போ இது வந்து பைக்கான சின்ன சிக்னல் காட்டுது. இப்போ என்னதான் ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல்லாக இருந்தாலும் இப்போதைக்கு இந்த 90 மினிட்ஸ்க்கு வந்து அடுத்து வந்து பை நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதை உடச்சி எப்போ கீழே வருதோ அப்போ தான் வந்து இது ஃபுல்லாக செல்லாக மாறும். 5168 உடச்சி கீழே வந்தால் தான் செல்லாக மாறும். இப்போ இது வரைக்குமே வந்து இது வந்து பை தான். சரியா? ஸோ என்ன இங்கே வந்து ஒரு 5168 ஒரு ஸ்டாப்லஸ் வச்சுட்டு இப்போ ஒரு 75 ஒரு பையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பை வந்து மேபி எது வரைக்கும் போகலாம், 5190 5200 வரைக்கும் கூட இது போகலாம். சரியா? இப்படி தான் வந்து நம்ம இப்போ இந்த கேண்டில் எடுத்தோன்னா எனக்கு பயம் வராது. ஓரளவுக்கு நான் இந்த ஸ்டாப்லஸ் வச்சிருக்கேன், இங்கே எடுத்திருக்கேன். இங்கே எந்த ஒரு 20 பாயிண்ட் எனக்கு போச்சுன்னா கூட எனக்கு ப்ராஃபிட்டு, நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி எப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு கான்ஃபிடென்ட்டும் தெளிவான ஒரு இலக்கும் இருக்கோ அப்போ அதுதான் வந்து உங்களுக்கான டைம் ஃப்ரேமு. எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தால் உங்கள் மனசு வந்து ரொம்ப திக்குன்னு இல்லாமல் ரொம்ப பயம் இல்லாமல் நார்மலாக இருக்கோ அதுதான் உங்கள் டைம் ஃப்ரேமு. அப்படி டைம் ஃப்ரேமோ உங்கள் டைம் ஃப்ரேமை கண்டுபிடிங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரே டைம் ஃப்ரேமை நீங்களும் வச்சுக்கிட்டு அதில் ட்ரேட் கிடைக்கலையே, அதில் வந்து ரொம்ப கேண்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போதே அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்காதீங்க. சரியா? சரி, ஓகே. மொதல் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இஎம்ஐ கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோமா. அடுத்து வந்து சிம்பிளாக ஆட் பண்ண வேண்டியது, அதாவது நான் என்னதான் நம்மகிட்ட இண்டிகேட்டர் இருந்தாலும் எல்லா இண்டிகேட்டரையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து எப்படி வந்து கேண்டில் வந்து தெளிவாக வச்சுக்கிட்டு கேண்டிலை மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ணணும். சரியா? இது வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹைலோ. சரியா? இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து லாஸ்ட் வீக்கோட லோ, இது லாஸ்ட் வீக்கோட ஹை. இந்த எல்லோ கலர் வந்து லாஸ்ட் டேவோட ஹை, சரி லாஸ்ட் டேவோட ஹை, லாஸ்ட் டேவோட லோ.
இது எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற லெவல்களை விட என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் வீக்கோட ஹை லோவுக்கும் லாஸ்ட் டேவோட ஹை லோவுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா வந்து ரியாக்ட் ஆகும். சரியா? ஸோ வந்து அதனால வந்து நான் வந்து இதை ரெண்டையும் மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு என்னோட பைன் இண்டிகேட்டர் மூலிமா ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எனக்கு என்னென்ன தேவையான டீட்டெயில் மட்டுமே வந்து ஒரு அதாவது எஃப்இஜி ஆர்டர் பேக் எது எங்கெங்கே வரும் அப்படின்றத மட்டுமே வந்து ஒரு 4 hours பேஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து சாட்டெல்லாம் கிளியர் பண்ணி நல்லா இந்த ஒரு நான் போட்டிருக்க ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிளியர் பண்ணி கரெக்டாக வந்துடுங்க. அதை வந்து அனலைஸ் பண்ணி தெளிவாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை சின்ன சின்ன ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு தேவை அப்படின்னா, இது இப்போதைக்கு எதுவுமே புரியாமல் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் வந்து உங்கள் சாட்டில் வந்து வெறும் நாய்ஸாக மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு அது எதுவும் புரியாது. ஸோ வந்து இது வந்து இப்போதைக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு இதை இது பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு தெரியல லெவலில் மட்டுமே வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ வந்து நான் இப்போதைக்கு இந்த எஃப்இஜிலாம் வந்து நான் இது பண்ணிடுறேன். சரியா? நமக்கு வந்து இந்த வீக்லி டெய்லி லைன் மட்டும் இருந்தால் கூட போதும் நமக்கு. ஓகே, முதல்ல சார்ட்டில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஎம்ஐ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஎம்ஐ வந்து 20, 50, 100, 200 இல்லை 20, 50, 200 மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். ஏதாவது 3 லெவல் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். சரியா? அடுத்து வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ட்ரெண்ட் லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? சார்ட் வந்து எந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வெறும் க்ளீன் சார்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த க்ளீன் சார்ட்டை வந்து உங்கள் அனலைஸ் படி மந்த்லிலேருந்து ஓரளவுக்கு வீக்லிலேருந்து இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் வரைக்கும் 1 hour வரைக்கும் இல்லை 4 hour வரைக்கும் ட்ரேட் பண்ணி இதை செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது ரேஞ்ச் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 by 1 அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு தான் வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ணி பார்க்குறோம். சரி, அடுத்தது இஎம்ஐ ஆட் பண்ணி பார்க்குறோம். இஎம்ஐ ஆட் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் லைன் படி போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்ட் லைன் படி போயிட்டு இருக்கனால நமக்கு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இஎம்ஐ கிட்ட வந்தால் நம்ம ஒரு சின்ன இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து வந்து ப்ரைஸ் ரீடேஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இது 2 வாட்டி இந்த இடத்துல ரீடேஸ் பண்ணிடுச்சு. ஸோ 3வது வாட்டி இங்கே வந்துச்சு அப்படின்னா இது மேபி இதை உடைச்சிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50 EMI வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரைஸு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி 5078 ப்ரைஸ் வரும்போது என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகி மேலே போகுதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இங்கேருந்து ஒரு விக் வச்சுட்டு மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு உங்களோட சின்ன டைம் ஃப்ரேம் எது உங்களுக்கு 30 minutesா இல்லை 50 minutesா கன்ஃபார்ம் பண்ணி அந்த 50 minutesல வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து ஒரு பை கண்டில் உருவாகி திரும்ப வந்து மேலே போதான் பார்க்கணும். 2 கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு. இஎம்ஐ அந்த லெவலில் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஜோன் வந்து ஏதாவது வீக்லி ஜோன்லையோ இல்லை டெய்லி ஜோன்லையோ இருக்கான்னு பார்க்கணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ட்ரைட் ஆகிட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேவோட லோ இது, லாஸ்ட் டேவோட ஹை இது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து லாஸ்ட் டேவோட ஹை கிட்ட இது ஆகிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி வந்து ப்ரைஸ் வந்து ஏஷியா செஷனில் மேபி இந்த இடத்துக்கு திரும்ப மேலே போச்சு அப்படின்னா மேபி இங்கேருந்து திரும்ப ஒரு ரீட்ரேஸ் திரும்ப எதிர்பார்க்கலாம். ஒரு சின்ன ரீட்ரேஸ், ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி. என்னதான் மேலே சப்போஸ் வந்து இந்த இது பையாவே ஆன போனாலும் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போகும். ஸோ இந்த இடத்துல எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இது வந்து மந்த்லியோட ஹை, வீக்லியோட ஹை. இப்போ வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து லாஸ்ட் வீக்கோட வீக்லி ஹைக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே வந்து இந்த கேண்டில் வந்து நீங்கள் வீக்லி லெவலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தெரியும் பாருங்க. இதே வந்து நீங்கள் வீக்லி லெவலில் போயிட்டு இந்த கேண்டிலை பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இது வந்து பாருங்க லாஸ்ட் வீக்கோட இது லோ, லாஸ்ட் வீக்கோட ஹை. ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து லாஸ்ட் வீக் ஹைக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ லேட்டர் வந்து மேபி என்ன பண்ணலாம், இது செல் ஆச்சு அப்படின்னா இப்படி நேரம் கீழே வந்துடும். இந்த கேண்டிலுக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து கீழே செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த இடம் ஃபுல்லாகவே கேண்டில் இல்லாமல் வெறும் விக்கு மட்டும் மாறிடும். இந்த மாதிரி மாறிடும். இது கீழே வந்த பிறகு இந்த மாதிரி விக்கு மட்டும் மாறிடும். ப்ரைஸ் வந்து மேபி கீழே வரும். இது வந்து இப்போ இருக்கிற ஒரு ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து இந்த கேண்டிலுக்குள்ள பாடி வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து பாடி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இதுலேருந்து அடுத்தது வந்து நம்ம இந்த கேண்டில் ஒரு 4850 வரைக்கும் செல் ஆகும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரியா? சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம ஒரு 270 வச்சுப்போம் இந்த ரேஞ்சுக்குள்ள. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல வந்து இஎம்ஐ கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன். சரியா? அடுத்து வந்து லாஸ்ட் வீக் டேயோட ஹை லோ போட்டுட்டேன்.
ஸோ இது எதுக்காக அப்படின்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது ப்ரைஸ் இந்த லெவலுக்கு இந்த ஹைக்கோ லோக்கோ போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ரேட்டஸ் நடக்கலாம் அப்படின்ட்டு தெரியறதுக்காக நான் எடுத்திருக்கேன். சரியா? ப்ளஸ் வந்து அதே போல் இஎம்ஐ கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல வருதோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு ரேட்டஸ் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இது ஒரு கன்ஃபர்மேஷன், 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன். சரியா? அடுத்து 3வது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிபனாச்சி லெவல் பார்க்க போகிறேன். சரியா? ஃபிபனாச்சி லெவல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஃபிபனாச்சி லெவல் வந்து நீங்கள் எல்லா டைமும் வச்சே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் லெவலை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிலீட் கூட பண்ணிடுங்க. சரியா? அது வந்து இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து சார்ட் வந்து கிளியராக இருக்காது. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இது வந்து அதாவது ஒரு 4 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லுக்கான ட்ரெண்ட் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து மேலேருந்து இந்த கீழே வந்துட்டு இருக்கு இப்படி காட்டுது. ஸோ இப்போ எந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான லெவலில் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? முக்கியமான ஜோன்னா அந்த 61 to 50 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 to அந்த 78 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இது 50 to 78 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 2 விதமான கன்ஃபர்மேஷன் இருக்கு. வெதர் வந்து இதை உடச்சிச்சு மேலே போச்சுன்னா நல்லா மேலேயும் போக வாய்ப்பு இருக்கு. இந்த கன்சல்டேஷனை உடச்சிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே வரவும் வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏன்னா இது வந்து அக்கமடேஷன் ஜோனா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் வந்து இந்த 50 to 78 ரேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஞ்சு. ஸோ இது வந்து அக்கமடேஷன் தான் பண்ணுறாங்களா? அக்கமடேஷன் பண்ணுறாங்க. அந்த அக்கமடேஷன் முடிஞ்ச பிறகு இது வந்து பைக்கான அக்கமடேஷனா இல்லை செல்லுக்கான அக்கமடேஷனா நமக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டேவோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. இந்த லாஸ்ட் டேவோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அக்கமடேஷன் ஜோனுக்குள்ளேயே இருக்குது. ஒரு 50 to 78 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ 5200 உடச்சிட்டு மேலே போயிட்டு நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு திரும்ப மேலே போச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5300 வரைக்கும் நல்லா மேலே போகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதை உடச்சிட்டு 5125 வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து திரும்ப வந்து இதை சப்போர்ட்டாக எடுத்து கீழே போச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து 5048 5000 வரைக்கும் போகலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 5200 உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை கீழே வந்துச்சுன்னா 5125 உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திரும்ப வந்து இது என்ன ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். சம்டைம் வந்து இதை கீழே உடச்சிட்டு ஒரு வாட்டி கீழே வந்துட்டு கீழே போகிற மாதிரி காட்டிட்டு இதை விக் வச்சுட்டு திரும்ப மேலே போயிடுவாங்க, மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. இந்த மேனிப்புலேஷனையும் நம்ம வெயிட் பண்ணணும். சரியா? அவசரப்படக்கூடாது. உடச்சி வந்த உடனே ட்ரேட் என்ட்ரியில் வந்து குதிச்சிடக்கூடாது. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு கேண்டில் வந்து விடணும், என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். அதே போல் எல்லா செஷன்லையும் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு செஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3 செஷன் இருக்குது. மெயின் செஷனு, ஆசியா செஷனு, லண்டன் செஷனு, யூஎஸ் செஷனு. இந்த செஷனில் எந்த செஷன் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் தொடர்ந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த செஷனில் மட்டுமே ட்ரேட் எடுங்க, மற்ற செஷன் ட்ரேட் எடுக்காதீங்க. சரியா? இது போல் என்னதான் சார்ட் அனலைசிஸ் இருந்தாலும் ஒரு செஷனுக்கும் தகுந்த மாதிரி ட்ரேட் வந்து பேட்டர்ன் வந்து ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணும். அந்த ட்ரேட் வந்து கேண்டில்ஸ் வந்து பிஹேவ் பண்ணும். நான் அதை பற்றியும் தெளிவான வீடியோஸ் போட்டிருக்கேன், அது வேணால் போயிட்டு பாருங்கள். சரியா? அதே போல் ஏதாவது ஒரு செஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த செஷனில் ட்ரேட் வந்தால் மட்டும் எடுங்க. சரியா? இப்போதைக்கு நம்ம கீழே உள்ள என்ன அப்படின்னா 5200 தாண்டி மேலே போயிட்டு நமக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா பை, 5125 கீழே வந்துட்டு அந்த இடத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல செல் பண்ணணும். சரியா? சிம்பிள். அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவலை பார்த்துட்டு இந்த ஃபிபனாச்சி லெவலை வந்து திரும்ப வந்து ஹைட் பண்ணிடுங்க. ஸோ வந்து நமக்கு சார்ட் ஓரளவுக்கு கிளியராக கிடைக்கும். சரியா? அடுத்து இந்த செஷன் ஃபில்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. செஷன் ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேடோட பிஹேவியர் வந்து ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். சரியா? நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக வந்து நான் எந்த செஷனில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லண்டன் செஷனும் நியூயார்க் செஷனும் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். அதனால அந்த டைமை வந்து நான் இப்போ சிங்கப்பூர் டைமுக்கு வந்து நான் என்னோட இதை வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏஷியாவோட இது. ஏஷியா வந்து மார்னிங் 8 AM வச்சுருக்கேன், 7 AM வச்சுருக்கேன் நினைக்கிறேன். மார்னிங் 7 AM மதியம் 1 மணி வரைக்கும் நான் வந்து ஏஷியா செஷன் வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து மதியம் 3 மணிக்கு தான் அந்த செஷன் வந்து முடியும். நான் ஏன் 1 மணிக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லண்டனோட ப்ரீ மார்க்கெட் செஷன் வந்து ஆட் ஆகிடும். லண்டனோட ப்ரீ மார்க்கெட் செஷன் வந்து ஆன் ஆகிடும். ப்ரீ மார்க்கெட் செக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து லிமிட் ஆர்டர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிமிட் ஆர்டர்ஸ்லாம் வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணாலும் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லண்டன் செஷனில் ப்ரீ மார்க்கெட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் வந்து 3 மணிக்கு தான் ஆரம்பிக்கும்.
ஆனால் லண்டனோட 1 to 3 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே போட்டுருக்க லிமிட் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்ஜெக்ஷனோட லிமிட் ஆர்டர்ஸ்லாம் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஏசியா செஷனோட மேலே வந்து ஹையை வந்து உடச்சிட்டு மேலே போயிட்டு பிரேக் அவுட் இது பண்ணி கொடுக்கும், விக் எடுத்து ஃபார்ம் பண்ணும். அப்படி ஏசியா செஷனோட கீழே ட்ரேட் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த செஷன்லேருந்து கீழே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப மேலே போகும். லண்டன் செஷன் ஆரம்பிக்கும் போது நடக்கக்கூடிய மேனிபுலேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து எங்கே நடக்கும்னா இங்கே நடக்கும். சரியா? ஸோ இந்த செஷன் வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து ஸ்டடி பண்ணிட்டே வரனால எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அதாவது என்னோட சிங்கப்பூர் டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த டைம் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மதியம் 1 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். மதியம் 1 மணினா இந்தியா டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் லேட்டாக வச்சுக்கோங்க. 11:30 மணிலேருந்து இது வந்து நைட்டு 10 மணி வரைக்கும். சரி, இந்தியா டைம் படி பார்த்தீங்கன்னா காலையில் 11:30 நைட்டு வந்து 10 மணி வரைக்கும். சரியா? 9:30 மணி வரைக்கும். இதுதான் வந்து என்னோட ட்ரேடிங் ஹவர்ஸ். சரியா? இந்த ரேஞ்சுக்கு வந்தால் மட்டும் தான் ட்ரேட். இப்போ இங்கே மார்னிங்கில் என்ன தான் ட்ரேடு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு மேலே போனாலும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓரளவுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஏசியாவில் கிரியேட் பண்ணியிருக்க ஹை லோவை ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, இது லண்டன் ஆரம்பிச்சோன்னா ப்ரைஸ் வந்து ஹை எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு 50% கண்டிப்பாக கீழே தான் வரும். சரியா? ஸோ இது என்னோட ரேஞ்சு. அப்படி இங்கே முடிச்சு லண்டன் செஷன் ஆரம்பிச்சு அப்படின்னா ஒன்று வந்து இதை வந்து திரும்ப போயிட்டு இங்கே மேலே இருக்கிற லிக்விடிட்டியை திரும்ப எடுக்கும், இல்லைனா கீழே இந்த லண்டனோட கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப ஆப்போசிட்டில் ட்ரேட் ஆகும். ஆப்போசிட்டில் ட்ரேட் ஆகிட்டு திரும்ப அந்த மேல் ஜோனுக்கு போனோடனே இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து ஒரு வெதர் வந்து கீழே நல்லா ஏசியா செஷனில் என்ன பண்ணுச்சோ, மோஸ்ட்லி ஏசியா செஷனில் என்ன பண்ணுச்சோ அதே வந்து லண்டன் இது நியூ செஷனும் பண்ணோம். சம்டைம் வந்து அந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா ஆப்போசிட்டாக ஒரு நியூ லோவை இல்லை நியூ ஹையை வந்து கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ என்னோட ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டைம் படி காலையில் 11 மணிலேருந்து 10:30 மணி வரை நினைக்கிறேன். 11 காலையில் 10:30 4x சொல்கிறேன். காலைல 10:30 நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9:30 இல்லை 10 PM. இதுதான் வந்து என்னோட ட்ரேடிங் டைம். சரியா? இந்த ட்ரேடு ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லைன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அது இல்லாமல் இந்த ட்ரேடில் வந்து என்னென்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு மேனிபுலேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஜோனுக்கு ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும், திரும்ப வந்து அடுத்த மேனிபுலேஷன் வந்து யூஎஸ் ஓப்பன் ஆகும்போது நடக்கும். அதை முடிச்சுட்டு எந்த பக்கம் டைரக்ஷன் போதோ அதுதான் வந்து ட்ரூவான டைரக்ஷன். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு தினம் சார்ட்டை வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரே கிளாரிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் வந்து என்ன நடக்குதுன்னு புரியாது. இப்போ நீங்கள் இப்போ போட்டிருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரே சார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. சார்ட் வந்து ஒரு கிளியராக தெரியாது. எதுக்காக நம்ம அந்த சார்ட்டை போட்டிருக்கோம், இது ஆன் பண்ணியிருக்கோன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு எம்டி சார்ட்டாக வச்சுக்கணும். எம்டி சார்ட்டாக வச்சுக்கிட்டு 1 by 1 அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இண்டிகேட்டராக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷனாக பார்க்கணும். சரியா? சரி, இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆஷியா செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓடிட்டு இருக்கு. இந்த நான் மார்க் பண்ணாமல் விட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் மட்டும் தனியாக இருக்கக்கூடியது. இது வந்து என்ன கலர்னா லண்டனும் நியூயார்க்கும் வந்து கம்பைன் பண்ணக்கூடிய ஜோன் இது வந்து. சரியா? இங்கே தான் நியூயார்க் லண்டன் வந்து முடியும். ஸோ அதனால் இது மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப வேல்யூபிளான செஷனு. இந்த இடத்துல தான் வந்து ஒரு புதுசான ஒரு ட்ரெண்டோ ஒரு புது மார்க்கெட்டோட அடுத்த நாள் பிஹேவியர் எங்கே போகுதுன்றதை முடிவு பண்ணுறது இந்த செஷன் தான். சரியா? இங்கே வந்து லிக்விடிட்டி என்டர் ஆகும், இங்கே லிக்விடிட்டி ட்ரேட் பண்ணுவாங்க, ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுவாங்க. இதை முடிச்சுட்டு அவங்க வெளியே வருவாங்க. இதுதான் வந்து அடுத்த ரேஞ்ச். இது வந்து யூஆர் செஷனோட நைட்டு நடக்கிற மூமெண்ட்டு. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு ஏசியாவோட ஆக்டிவான செஷன் ஆரம்பிக்கும். சரியா? இங்கே ஆரம்பித்து மேலே போயிட்டு இருக்கு. இந்த ஜோன் வந்து மோஸ்ட்லி என்னென்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிரியேட்டர் கூட நியூயார்க்கோட இந்த ஹையை வந்து மேபி இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த ஜோன் இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் கீழே வரும். அப்படி இங்கேருந்து கீழே போச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் மேலே வரும். அடுத்து லண்டன் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்தும் இந்த இது வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் போச்சு அப்படின்னா லண்டன் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து இங்கே வரைக்கும் ப்ரைஸ் போச்சுன்னா திரும்ப மேலே வர மாதிரி காட்டிட்டு லண்டன் ஓப்பன் ஆகும்போது ஆசியாவோட க்ளோக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணும், ஒரு விக் வச்சு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப அப்படி பொறுமையாக மேலே வரும். இங்கே வரைக்கும் வந்துட்டு அப்படி இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் 7-8 மணி போல் யூஎஸ் ஸ்டார்ட் ஆகும்போது திரும்ப மேலே போயிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப ஒரு விக் வச்சுட்டு கீழே வரும், இல்லை மேலே விக் வச்சுட்டு திரும்ப கீழே வரும், கீழே விக் வச்சுட்டு திரும்ப மேலே போகும். எதனா நடக்கும், இந்த மேனிபுலேஷன் இது நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ டைரக்ஷனை அது காப்பி பண்ணி மேலேயோ கீழேயோ நல்லா மேலே போகும். ஸோ இந்த பிஹேவியர் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ட்ரேடில் வந்து இன்னும் உங்கள் ட்ரேடை கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?
ஸோ இந்த விதமான ஒரு 5 விதமான கன்ஃபர்மேஷன் தான் சரியா. இது இருந்தாலே ஓரளவுக்கு போதும். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி இந்த எஃப்இஜி ஆர்டர் பிளாக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அது தெரியாத பட்சத்தில் இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் சரியா. ரொம்ப ட்ரேடை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான விஷயங்களை வச்சு அதை மட்டுமே தொடர்ந்து கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக வந்து லாங் டேர்மில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் சரியா. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கோட சீக்ரெட். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இதே விஷயத்த நீங்கள் வந்து தொடர்ந்து 1000 முறை 10,000 முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்றும் உங்களுக்கு தேவைப்படாது. நம்ம எடுத்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரோ ட்ரேடருக்கு தேவையான அளவுக்கான செட்டப்பே வந்து போதுமான அளவுக்கு எடுத்திருக்கோம் சரியா. நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். அந்த 5 கன்ஃபர்மேஷனுமே ரொம்ப முக்கியமான கன்ஃபர்மேஷன்ஸ். ஒன்று ஃபிபனாச்சி லெவலு, இன்னொன்று இஎம்ஐ லெவலு, இன்னொன்று செஷன் ஃபில்டரு, அப்புறம் வந்து கேண்டிலோட கன்ஃபர்மேஷனு, டைம் ஃப்ரேம், டைரக்ஷன் வந்து கரெக்டாக நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கான்னு பார்த்து எடுத்துருக்கோம். இந்த அஞ்சு தவிர வேறு எதுவுமே வந்து பெருசாக உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து மோர் தென் எனஃப். ஒரு 80-85% மோர் தென் எனஃப் உங்களுக்கு. இதுவே வந்து ரொம்ப அதிகபட்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியா. இதில் ஏதாவது ஒரு 3 நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் இருந்தது லாங் டேர்மில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போதுமே புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயத்த எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த டைமில் என்னென்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற பிஹேவியரை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட் ஃபீலிங் வந்து இது இப்படி தான் போகும், இது கீழே தான் போகும், இது மேலே தான் போகும்ன்றது கண்டிப்பாக தப்பாக இருக்கும். நீங்கள் இந்த அனலைசிஸ்லாம் வந்து ஒரு 1000 ட்ரேடுக்கு 2000 ட்ரேடுக்கு இல்லை ஒரு 1000 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு தோணும் இது வந்து இந்த சார்ட் இது வரைக்கும் வந்துட்டு இப்படி மேலே போகும்னு தோணும். அதுக்கப்புறம் உருவாக்கக்கூடிய கட் ஃபீலிங் வந்து உங்களுக்கு 90% அக்யூரேட்டாக இருக்கும் சரியா. இப்போ இந்த கட் ஃபீலிங் தப்பா அப்படின்னா கிடையாது. இந்த கட் ஃபீலிங் வந்து உங்களுக்கு எப்போ வருது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எப்போ நீங்கள் ஓரளவுக்கு சார்ட்டை வந்து ஒரு பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கட் ஃபீலிங் வந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்கான ஒரு ட்ரேட் ஒரு எமோஷன் இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கட் ஃபீலிங் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு 90% வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வரக்கூடிய ஒரு கட் ஃபீலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து உங்களுக்கு தப்பாக தான் இருக்கும். ஸோ அதை 90% சரியாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக தொடர்ந்து ஒரே விஷயத்த இந்த 5 விஷயத்தையும் வந்து திரும்ப நீங்கள் சார்ட்டில் பார்த்துட்டே இருக்கணும். இதை மட்டுமே ட்ரேட் பண்ணணும். இதை தவிர வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது. எந்த சார்ட்டாக இருந்தாலும் இதே ரூல்ஸ் தான் சரியா. சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள். அதை வந்து நான் தனியாக நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரியா. அடுத்த சார்ட்டில் பார்ப்போம். நன்றி.